கருந்துளை அப்படின்னா பிரபஞ்சத்தில் மர்மங்கள் நிறைந்த ஆச்சரியப்பட வைக்கும் விஷயங்களில் ஒன்று. அண்டத்தில் வேகமாக நகரும் ஒளி கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு ஈர்ப்பு சக்தியை வச்சிருக்கு இந்த கருந்துளை. இப்போ விண்வெளியில் இந்த கருந்துளையை வச்சு ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. கருந்துளைக்கு பின்னால். விண்வெளியில் அதிக எடையுள்ள நட்சத்திரம் அதனோட கடைசி காலத்தில் சூப்பர் நோவா வெடிப்பு காரணமாக கருந்துளையாக உருவாகுது. சூரியனை விட பல மடங்கு பெரிய அளவுள்ள நட்சத்திரம் கருந்துளையாக மாறும்போது அதனோட அளவு ரொம்ப ரொம்ப சிறுசாக சுருங்கிடும். 2019ஆம் ஆண்டு பூமியில் இருந்து 55 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிற M87 அப்படிங்கிற கருந்துளையின் புகைப்படம் நமக்கு கிடச்சிச்சு. பூமியில் இருந்து 800 மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் ஒரு மிகப்பெரிய கருந்துளையின் பின்னாடியிலிருந்து வெளிச்சம் வர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் நூஸ்டார் அதாவது நியூக்ளியர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெலஸ்கோப் அரே ஆகியவற்றின் மூலம் அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டேன் வில்கின்ஸ் தலைமையில் பன்னாட்டு அறிவியலாளர்களின் குழு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கருந்துளைக்கு பின்னாடியிலிருந்து வரும் மர்மமான ஒளி குறித்து தெரிஞ்சுக்க ஆய்வு செய்யும்போது பல தகவல்கள் தெரிய வந்துச்சு. முதல்ல கருந்துளை அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். விண்வெளியில் கோள்கள், நட்சத்திரம், பேரடை, அண்டம் போன்ற பொருள்கள் வெறும் கண்ணாலேயே இல்லைன்னா ஒரு தொலைநோக்கி வச்சும் பார்க்க முடியும். ஆனால் இந்த கருந்துளையை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் ரொம்பவும் வேகமாக பயணிக்கிற ஒளி கூட கருந்துளையின் ஈர்ப்பு விசையில இருந்து தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தியை வச்சிருக்கு இந்த கருந்துளை. இந்த அளவுக்கு அதிகமாக ஈர்ப்பு சக்தியை மட்டும் இது வச்சிருக்கல, நம்மளால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு வரம்பற்ற அடர்த்தியையும் இது வச்சிருக்கு. இதுவரைக்கும் கருந்துளைக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. கருந்துளைக்கு பின்னாடி ஒளி வர்றதை கண்டுபிடிச்சது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுது. இதனால் கருந்துளைக்கு பின்னாடி என்ன இருக்குது இல்லைன்னா கருந்துளைக்கு பின்னாடி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒரு வழி கிடச்சிருக்கு. எப்படி இந்த கண்டுபிடிப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸ்ரே டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கருந்துளையை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கருந்துளையில் எக்ஸ்ரே ஃப்ளாஷஸை டேன் வில்கின்ஸ் பார்த்துருக்காரு. எக்ஸ்ரே ஃப்ளாஷஸுக்கும் கருந்துளைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. எக்ஸ்ரே டெலஸ்கோப்பால் பார்க்குறனால தான் ரொம்பவும் தெளிவாக தெரியுது போல அப்படின்னு நினச்சி சும்மா இருந்திருக்காரு டேன் வில்கின்ஸ். இந்த கருந்துளையை பற்றி இன்னும் ஆய்வு பண்ணும்போது தான் தெரியுது அந்த எக்ஸ்ரே ஃப்ளாஷஸ் பல கலரில் மாறி மாறி கருந்துளைக்கு பின்னாடி முடிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. டேன் வில்கின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, கருந்துளைக்குள்ளே எந்த ஒரு பொருளுமே வெளியே வர முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் வெளிச்சத்தை மட்டும் அரெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி கருந்துளைக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மின்காந்த அலையை கூட கருந்துளைக்குள்ளே போனால் வெளியே வர முடியாது. கருந்துளை ஸ்பேஸை வளைக்கிற இடம், அதாவது ஒளி காந்தப்புலன் கருந்துளையால் வளைக்கப்படுது. அதனால தான் கருந்துளைக்கு பின்னாடி வெளிச்சம் தெரியுது. இதெல்லாம் டேன் வில்கின்ஸோட கருத்து. டேன் வில்கின்ஸ் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்த கருந்துளை நம்ம பால்வெளி பேரடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஜ்வன்கி 1 அப்படிங்கிற பேரடையின் மையத்தில் இருக்கிற மிகப்பெரிய கருந்துளை. கருந்துளையை பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பொது சார்பியல் கோட்பாட்டில் அப்போவே விளக்கியிருக்காரு. பொது சார்பியல் கோட்பாட்டில் ஈர்ப்பு விசை கருந்துளையை சுற்றி ஒளி எவ்வாறு வளைக்கும் அப்படிங்கிறத அருமையாக விளக்கம் அளிச்சிருப்பாரு. டேன் வில்கின்ஸோட கண்டுபிடிப்பு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பொது சார்பியல் கோட்பாட்டை உறுதியாக்குது. கருந்துளைக்கு பின்னாடி உள்ள வெளிச்சம் ஒரு பிரபஞ்சத்தின் ஆரம்ப வெளிச்சமாக ஏன் இருக்கக்கூடாது? அப்படி இல்லைன்னா அந்த வெளிச்சம் மற்ற பிரபஞ்சத்துக்கு போகிற வழியாக ஏன் இருக்கக்கூடாது? இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.